நேரத்தையும் திட்டத்தையும் வருங்காலத்திற்கு நாம் தான் சேமிக்க வேண்டும். நம்மை தவிர வேறு யாராலும் நமக்காக அதை சிறப்புறச் செய்ய இயலாது. அதிக நட்பு வட்டாரங்கள் சில சமயங்களில் நம்மையே வாட்டிவிடும். நான் அனுபவித்து பட்டுக்கொண்டது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எப்படி ஒரு அங்கமாக உள்ளதோ அதுபோல இன்னல்கள், துயரங்களும் கூட ஒரு அங்கமே. ஏனென்றால் வாழ்க்கையின் வடிவம் வட்டம். நாம் நாமாகவே இருக்க வேண்டும். பிறரைப் போல அனைத்து வகையிலும் மாறலாம் என நினைத்தால் உலகம் உங்களை மிதித்து அடக்கிவிடும். என்னிடம் அனைத்தும் உள்ளது என பெருமை அடித்துக் கொள்வது முட்டாள்தனமே. இன்று உங்களுடையதாக இருப்பது நாளை வேறொருவருக்கு சொந்தமாகலாம். வாழ்க்கையை பிறரை சார்ந்து வாழ்ந்தால் நாம் நாமாகவே இருக்க முடியாது. மேலும் பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம், யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நன்றி. இப்படிக்கு பஷீர் அப்பா.